Hi guys, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரெடிட் கார்டிலேருந்து மணி எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐடி உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு ஐடி வந்து குயிக்காக நேரில் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸோட வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஐடி போட்டு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ஆட் பேலன்ஸ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பே ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்டில் போய்ட்டு உங்களோட அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணணுமோ கார்டில் அந்த அமௌண்ட் போட்டுங்க. போட்டு சப்மிட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துன்னு PG1 வருது. PG1 நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்துட்டா விசா கார்டில் எனக்கு PG1 தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்கள். 10 சர்வர் இருக்குது. உங்களுக்கு என்ன கார்டு போடுறீங்களோ அதுக்கு எது பர்சன்டேஜ் கம்மியாக கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டோ டீல்ஸ் என்டர் பண்ணணும். இல்லை நான் நிறைய கார்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு கார்டு உங்களுக்கு புதுசாக பண்ணுறங்காட்டி உங்களுக்கு ஆட் நியூ கார்டு தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் கார்டோட நம்பரு 16 டிஜிட் நம்பரு, அப்புறம் எக்ஸ்பைரி மந்த் இயர், CVV டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்துட்டு நோ தேங்க்ஸ் கொடுத்துங்க சேவ் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் கார்டு சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம். நான் மேபி லெட்டர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கஸ்டமருக்கு 6 டிஜிட் OTP ரிசீவ் ஆகும். கஸ்டமர்கிட்ட கேட்டு டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டோம்னா நம்ம கஸ்டமர் கார்டுலேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுனாலே நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம வேலெட்டில் நம்ம அதை வந்து அடுத்தது கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். அதே மாதிரி இன்னொரு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா இதே மாதிரி இன்னொரு டைம் மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது பேக் கொடுத்து வெளியே வந்துடக்கூடாது. உங்களுக்கு அதிலே போட்டிருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2-3 செகண்ட்ஸில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓகே, ப்ராசஸ் கம்ப்ளீட்டட், பேமெண்ட் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அது ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ண டீல்ஸ் இருக்கும். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு மேலே 3 பேங்க் இருக்கும். ப்ரொசீட் கொடுத்துருங்க. அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம்னா கீழே அக்கௌண்ட் நம்பரில் வந்துருக்கும். நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக பண்ணிருந்தால் இந்த ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கே தான் அனுப்ப போகிறேன். அப்படியே ரைட் சைடு நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வரும். செக் பண்ணிவிட்டு பே அவுட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணணுமோ அதை மட்டும் டைப் பண்ணிங்க. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் நம்ம பர்சன்டேஜ் நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளோட சார்ஜ் நம்ம வேலெட்டுக்கே திருப்பி அது மூவ் ஆயிரும். கீழே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா போதும், டைரெக்டாக நம்ம கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கே மூவ் ஆயிரும். இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே எடுத்துன்னு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரைட்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். மறுபடியும் வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ரைட்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் மறுபடியும் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதோ சக்ஸஸ்ஃபுல்லி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா PG பண்ணது, செகண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணது கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு. சக்ஸஸாக வந்துச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு, நம்ம பேமெண்ட் முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் பேஜ் ஹோம் பேஜ் போய் பார்த்தோம்னா நம்ம செகண்டரி வேலட்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இதுதான் செகண்டரி வேலட்டு. இதில் நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும் நேரம். இந்த ஐடி தேவைப்படுறவங்க கீழே கொடுத்துற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த ஐடி நீங்கள் வாங்கிக்கிங்க. எங்கள் டீம் வந்து உங்களுக்கு நேர்லேயே வந்து இந்த ஐடி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.